வணக்கம். இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 9 சப்பாத்தியை எடுத்திருக்கேன். சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி பாருங்கள் எப்படி சாஃப்டாக லேயராக இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம கொத்து சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர சமயத்தில் அதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்த பிறகு அதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 4 முட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் அடித்து வச்ச முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையை ஊற்றி ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிக்கும். முட்டையை ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்குற சமயத்தில் எப்படின்னு கொஞ்சம் சேர்ப்போம், அதனால இப்போ லைட்டாக சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்த பிறகு அதில் 1 கப் அளவுக்கு நான் தக்காளி குருமா சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன குருமா வச்சுருக்கீங்களோ அந்த குருமா 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடுறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.